வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 1க்கும் 2க்கும் நடுவில் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு போலங்க. ஸோ ப்ரோமோ 1ல் காமிச்ச மாதிரி ரஞ்சித்தும் மேனேஜர் சைடு போகல, சௌந்தர்யாவும் லேபர் சைடு போகல. ஸோ விஷால் வந்து லேபர் சைடு போயிருக்காரு, அருண் வந்து மேனேஜர் சைடு போயிருக்காரு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருக்குல்ல. ஆனால் விஷால் நேற்று நைட்டே பிளான் பண்ணியிருந்தான். ஸோ தர்சிகாவும் அவங்க 2 பேரும் பேசும்போதும் நான் இப்படியாவது லேபர் சைடு போய் ஆகணும், விடமாட்டேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பிளான் பண்ணி போயிட்டான் போல இருக்குது. ஸோ அருண் வந்து மேனேஜர் சைடு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜரில் சைட்லேருந்து திருப்பி அருணை வந்து லேபர் சைடுக்கே அனுப்புகிறானுங்க. அங்கே போய் ஏதோ குடைச்சல் கொடுத்துருக்காப்புல போல இருக்கு அருண். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே தர்சிகா சொல்கிறாங்க, அவரோட முரண்பாடு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அவர் வந்து லேபர் சைட்லேருந்து பேசுகிறது மாதிரியே இருக்குது, மேனேஜர் சைட்லேருந்து திங்க் பண்ண மாட்டாரு அப்படின்னு வந்து தர்சிகா சொல்கிறாங்க. அடுத்து வந்து மஞ்சரி வந்து அவர் வந்து லேபரோட யூனியன் லீடர் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணது மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. அடுத்து தீபக் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுத்த சான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறவே இல்லை, அதனால் நீங்கள் வந்து அந்த தகுதி இழக்கிறீங்க அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறாரு. நம்ம அடுத்து முத்துக்குமரன் வந்து நீங்கள் வந்து உழைப்பாளி வர்க்கத்துக்கு தகுந்த மாதிரியே பேசுகிறீங்க, மேனேஜர் மாதிரி பேசவே இல்லை, அதனால் நீங்கள் வந்து திருப்பி அங்கேயே போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, லிவிங் ஹாலில் வச்சு தீபக் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அருண் வந்து மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணல, அதாவது ஒரு உழைப்பாளி மாதிரியே பிஹேவ் பண்ணுறாரு, லேபர் சைடில் உள்ளது ஆள் மாதிரியே பிஹேவ் பண்ணுறாரு, அதனால் நாங்கள் திருப்பி வந்து மேனேஜரோட தகுதியை வந்து அவர் இழக்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம தீபக் சொல்கிறாரு. உடனே சௌந்தர்யா வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு கையை தூக்குறாங்க. ஸோ அதோட அந்த ப்ரோமோ முடியுது. ஸோ சௌந்தர்யா தான் ஒன்று க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அது என்னென்னு பார்ப்போம். ஸோ அருணோட ப்ளே வந்து கரெக்டான ப்ளே. ஆக்சுவலாக மேனேஜர் சைடு வந்து திருப்பி லேபர் சைடு போய், ஸோ அதில் இப்போ ஒரு பேர் வந்திருக்கு பாருங்கள் அருண் பிரசாத்துக்கு, என்னென்னா அவரோட லேபருக்கு சப்போர்ட்டாக ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து மேனேஜர் சைட்லேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு குட் நேம். ஆக்சுவலாக நேற்றே அதை தான் கிரேட் மூவ் பண்ணியிருந்தாப்புல அருண் பிரசாத். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னது மாதிரி டாப் 8 வந்து அருண் பிரசாத் நேமும் வரும். ஸோ அதில் வந்து நான் வந்து டாப் 8 நான் வரல அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் 7 வந்து உட்காந்துருவாப்பில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 8 போனால் அவரோட பேச்சு வந்து அவ்வளோ எடுபடாது. முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக்கு, அப்புறம் இந்த சௌந்தர்யா கைப்பொண்ணு கத்திட்டு இருக்கும், ஜாக்லின், இவங்க ஃபுல்லாமே இருக்காங்க. ஸோ அந்த பேச்சுக்கு நடுவில் அருண் பிரசாத்தோட பேச்சு வரணும் அப்படின்னா ரொம்ப கத்தணும். இப்போ கத்துறதை விட அதிகமாக கத்தணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் வந்து தனியாக அடித்து விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இதுவும் அருணோட பிளானாக தான் இருக்கும், மேனேஜர் டீமுக்கு வந்து மேனேஜர்லேருந்து திருப்பி லேபர் டீமுக்கு போகிறது. ஸோ ஏன்னா அருண் வந்து டிஸ்குவாலிஃபைட், திருப்பி லேபர் டீமுக்கு போகிறோம் அப்படின்னு தீபக் சொல்லும்போது அங்கே சத்யா வந்து கை தட்டுவார் பயங்கரமாக. ஸோ இது அவங்களோட பிளானாக தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இது லைவில் ஏதாவது சீன் இன்னும் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன்.